நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வாழ வேண்டும் என்பதுதான் இங்கே பாடம். காபா வெற்றி கண்டது. தவாஃபில் நிற்கிறார்கள். வதாலத் இப்னு உமைர் கூட நிற்கிறார். காலமெல்லாம் வஞ்சம் தீர்க்க நினைத்தவர், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது விரோதம் கொண்டவர், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பழிவாங்க பலகாலம் துடித்தார். இறைவனின் நாட்டம் மக்காவே வெற்றியானது. காபாவில் மாநபி கொடி நாடுகிறார்கள். அங்கே பாங்கோசை சொல்லப்படும். இன்னொரு பக்கம் காபத்துல்லாவில் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்க வதாலத் இப்னு உமைர் வேறு வழி இல்லாமல் கலிமா சொன்னார். அவரும் ஈமானை மாநபியோடு ஏற்றுக்கொள்கிறார். தவாஃபிலே நிற்கிறார். உத்தம நபியும் தவாஃபு செய்ய அவர் நபி அவர்களுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாலேயே வர்றார். பின்னால வர்றார். நல்ல ஞாபகம் வைக்கணும். இந்த வஞ்சமான எண்ணம் கொண்டவங்க, பழிவாங்க நினைக்கிறவங்க எத்தனை தான் அரவணைப்பு செய்து ஆதரவு கொடுத்து உபகாரம் செய்தாலும் அந்த குணத்தை மாத்துறது பெரிய விஷயம். நான் ஒவ்வொருவர்களுக்கும் சொல்றேன், என் தம்பி எனக்கு துரோகம் செய்துட்டான்னு பழிக்கு பழி வாங்குவதா? கூட பிறந்த அண்ணன் தப்பா நடந்தார்னா ஏதாவது ஒரு நாள் அவரை வாங்குவதற்கு வழி தேடுவதா? மன்னித்து பழகுங்கள். அதை விட ஒரு பெரிய வாழ்க்கை வேறொன்றும் இல்லை. நான் ஒன்றை சொல்லட்டுமா? நீங்கள் மன்னிப்பதால் கிடைக்கிற லாபம் படைத்த இறைவனே உங்களுக்கு பரிசாக கிடைப்பான். மன்னித்து பழகுங்கள். இங்கே பழிவாங்க நினைக்கிறார். அவரை மன்னித்தார்கள் மாநபி. தெரியும் இவர் பழிவாங்க பலகாலம் திட்டமிட்டவர் என்று தெரியும். அவரை மன்னிக்கிறார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். காபத்துல்லாவிலே தவாஃப் செய்கிறார். மாநபிக்கு பின்னால் வருகிறார். மாநபி முன்னால் போறாங்க. அவர் அப்போதே அவர் மனசுல திட்டம். மாநபி உள்ள போயிட்டு இருக்கும்போது பின்னாலேயே போய் அவர்களுக்கு விஷம் தோய்த்த ஈட்டியை கையிலே ஒரு வாள் ஒரு கத்தி வைத்திருக்கிறார். பெருமானாருக்கு பின்னாலேயே போய் அவங்கள தவாஃபுக்குள்ளேயே அவங்கள கொலை செய்கிறார். மன்னிக்கப்பட்டார். நல்ல ஞாபகம் வையுங்கள். மன்னிக்கப்பட்டவர். 1000 முறை பழிவாங்க நினைத்த போதும் அவரை மன்னிக்கிறார்கள். மன்னிப்பது நமது உரிமை, நமது சொத்து, நமது பாரம்பரியம். உள்ளங்கள் கெட்டு போனது. உள்ளங்கள் பலகீனமாக போனது. யாரின் வளர்ச்சியும் தாங்க முடிவதில்லை. யாரின் உயர்வையும் ஏற்க முடிவதில்லை. உடன் பிறந்தவனின் சந்தோஷத்தை கூட தாங்க முடியாத பலகீனமான மனிதர்கள் மண்ணில் நடமாட வந்ததால் நாடு இன்றைக்கு பிரச்சனை. நான் மாத்திரமே வளர வேண்டும் என்று நினைத்ததால், என் வளர்ச்சிக்கு யாரும் எதிராக இருக்கக்கூடாது என்று நினைத்ததால், என் வளர்ச்சிக்கு குறுக்கே வந்த யாரையும் விடமாட்டோம் என்று நினைத்ததால் ஒவ்வொரு வீடுகளிலும் பிரச்சனை.